வணக்கம் முறவுளே. இன்றைக்கு முனியப்பர் கோயிலுக்கு முன்னால் இளநீ கடையில் இளநீ குடிக்கிறா. இளநீ குடிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அவ்வளோ 2 இளநீ குடிச்சுட்டா பாருங்க. என்ன வழக்கலை வட்டி சாப்பிட்றா பாருங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது? சும்மா கொஞ்சம் பின்னா கதைங்க. ஒவ்வொரு வருஷம் உங்கள்கிட்ட தான் மாறோம். என்ன நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வந்து கூட குடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த முறை துணைவியர் இப்போ மாமா கூட்டி வந்து கம்பெனிங்க உங்களுக்கு முள்ள வர தெரியுமா? இல்லை என்ன வந்துருக்கீங்களா? அப்படி போகுது வியாபாரங்கள். டீசல் பிரச்சனை சாமான கொஞ்சம் தட்டுப்பாடு. வேறு ஒன்றும் இல்லை. வியாபாரம் கொஞ்சம் ஓடக்கூடிய சீசன். ஆனால் அந்த டீசல் பிரச்சனையால விலையேற்றிட்டாங்க. சரி. அங்கால இருந்து நீங்கள் இப்போ இங்கே மாறிட்டீங்க. என்ன தோட்டக்காரர் தொல்பொருட்காரர் அடுக்கா சொல்லிட்டா பண்ணாங்க. அப்புறம் இஞ்சாலம் வந்துருக்கு. எப்படி போகுது இஞ்சாலம் வந்த வியாபாரங்கள்? அங்கால இருந்த மாதிரி இல்லை. அங்கால இல்லை. 4 கதையும் ஜனம் வந்து இப்போ இஞ்சாலம் வியாபாரம் குறைவுதான். என்ன செய்யறது? அது சரி, தொழில் தான். என்ன செய்ய விடையுமேலாக. ஆனால் எத்தனை வருஷம் நீங்கள் செய்கிறீங்க? நான் நிறைய இப்போ இந்த வருஷத்துக்கு 32 வருஷம். 32 தான் செய்கிறீங்க. என்ன நான் நிறைய உங்களுக்கு கனகாலமாக உங்கள்கிட்ட வந்து இப்போ 16 வருஷம். 14 வருஷம் இதில் வந்து 2009ஆம் ஆண்டு வந்த நீங்கள். என்ன இதுக்கே சுற்றி இதுக்காக நின்று இருக்கிறீங்க. நான் நெருங்க வரைக்கும் உங்கள்கிட்ட இளநீ குடிக்காம போகிறே இல்லை தானே. நல்ல விஷயம். தொடர்ச்சியான என்ன எப்படி இடம் மாற உங்களுக்கு சிரமம் தானே. என்ன ஒரு இடம் மட்டும் ஆக்களை இப்போ இது பாரு. அந்த இடத்துல மாற்றி கொண்டு எரிய வேண்டியாது. என்னவா கட்டாயம் ஏதோ ஒன்று செய்யத்தானே. கொய்யாப்பழம் இல்லை. என்ன விலைக்கு என்ன காணுமா நீ வேணுமா? காணுமா சொல்லு. வேணுமா அண்ணா? என்ன விளானியா அவனு விடுங்க. நல்ல அது போல சாப்பிடலான்னு. இளநியா குடிச்சதோட வெட்டை பார்த்தீங்களா? இளநீ வெட்டை பார்த்தா நெஞ்சில் வச்சு தான் பட்டுறேன் பாருங்க. நாங்கள் யோசிப்போம் என்ன நடக்கணும் பார்த்தீங்களா? இதோட எத்தனை அதில் நீ ரெண்டாவது பூட்டாகுது பாருங்களா? வெட்டை பாருங்க. வச்சு இளநீ வெட்டுற ஸ்டைலை பாருங்க. அந்த ஸ்டைலுக்கு தான் காசு வந்தாலும். எத்தனை வருஷம் சேவிஸ் என்னண்ணே? எத்தனை வருஷம்? 31 வருஷம் சேவிஸை பார்த்தீங்களா? இளநீ 2 ரூபா வித்த காலத்தில் காய்ச்சலோட வியாபாரம் செய்ய வேண்டியதாக நாங்கள் 2 ரூபா வித்த காலத்தில். இப்போ பாருங்க, வயசு போய் தாத்தாவும் ஆகிட்டோம். அது வரைக்கும் இதான் தொழில் பையன். பார்த்தீங்களா? 2 ரூபா இளநீ வித்த காலத்துலேருந்து வேலை செய்கிறேன். நான் ஒரு முறை வந்தால் இங்கே வந்து விரட்டு இளநீ குடிக்காமல் போகிறதில்லை. இப்போ அமுதாவுக்கு அந்த வெட்டை பாருங்க. அந்த வெட்டுக்கு தான் அந்த ஸ்டைலை பாருங்க. நாங்கள் இப்போ நெஞ்சில் வெட்டிட்டு மண்டு அவங்களுக்கு அது நார்மலாக இருக்குது. அவங்க ஸ்டைலாக வெட்டி கொடுக்குறாங்க. எத்தனை நேரம் வந்து இங்கே வெயில், நல்ல வெயில் தானே. இந்த முனியப்பர் கோயில் பாருங்க, மணி அடிக்குது பாருங்க. முனியப்பர் கோயில் பாருங்க. இடத்துல முனியப்பர் கோயில். இங்கே அளவுனா கரண் தியேட்டர்ஸ், இப்படி அளவுனா கரண் தியேட்டர், அப்படியே அது காந்தி தியேட்டர் ஆகும். இந்த அளவுனா அந்த போஸ்டேஸ் ரோட், யாழ்ப்பாணம் போஸ்டேஸ் ரோட் இப்படியே போகுது. இப்போ நாங்கள் இதில் வந்தது எத்தனையாக குடிச்சிட்டு டவுனுக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள். அப்போ இவரோட பழக்கம் தானே டெய்லி வந்து இளநீர் குடிக்கிற தொலைகளோட இஞ்சுமா காய்ச்சி போட்டு அவற்றை
காணொலியை எடுத்து போடுவோம். அங்கால துறையப்பா ஸ்டேடியம் மலம் அமுதாவுக்கு வழுக்கலை 2ஆம் தினம் பட்டி கொடுக்குறது. எப்படி கொட்டி கொடுத்துறோன்னு பார்த்தீங்களா வழுக்கலை. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இல்லை, இதுதான் சாப்பாடு. மத்தியான சாப்பாடு இல்லை, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு சரி வழுக்கலும் இளநீயும் தான். முடிக்கலாம். அப்படி 500 1000 இளநீ கொண்டு வருவீங்களா? வராது என்ன? ஓ கட்ட அது சரி, இன்னும் செய்யலாம். ஆ எவ்வளோ 100 150 காய் விற்கலாம். வெட்டி பார்க்குற பாருங்க, வெட்டி கொடுக்குறாரு வந்து என்னென்னா அந்த வழுக்கலை வெட்டி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி கொடுக்குறாரு. பார்த்தீங்களா என்ன வழுக்கலை கூடிக்கிட்டா சாப்பிடுவா. ஒரு இளநீ வந்து 350 ரூபா, 400 ரூபா. நல்ல இணையிலக்கே இருக்கிறோம். ஆனால் இப்போ அங்கே வெயில் 2 மணி அப்புறம் வெயில் வந்துடுமே. நான் 2 மணி அப்புறம் வெயில் வந்துடுமே. அங்கே அரைக்கு போக கொண்டு போக இல்லையா? இல்லை கொய்யா பப்பாப்பழம், கொய்யா பப்பாப்பழம், அன்னாசி பழம், தேசிக்காய், வத்தாளப்பழம். இது என்ன விலை எனக்கு கிலோ? இந்த வத்தாளப்பழமா இது? வத்தாளப்பழம் கிலோ 200 ரூபா. கொய்யாப்பா கொய்யா கிலோ அந்த வியாபாரம் நடந்துன்றது. இது வந்து கிலோ 200 ரூபாயாம். இளநீ வந்து 400 ரூபா. கொய்யா என்ன இல்லைண்ணே கிலோ? இது 400 ரூபா, இது 600 ரூபா. பார்த்துட்டீங்க, நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு டவுனுக்கு போக வந்த இடத்துல இளநியை குடிச்சு போட்டு இங்கே வர அமுதாவை பாருங்க, ஒரே மாதிரி வழுக்கலை வளைச்சி சாப்பிட்டு நட்டுருக்கலாம். இதோட 2ஆவதோ 3ஆவது சரி ஆசையில் குடிக்கட்டும். இன்னொரு 10-15 நாளாக வெளிநாடுகளாம் போயிடுவா, எல்லாம் அடங்கிடும். இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்க மாட்டோம், என்னவும் சாப்பிடலாம், என்னவும் வாங்கி கொள்ளலாம், எப்பயும் சாப்பிட்டு கொள்ளலாம். என்ன நாங்களை விரும்பினாத இங்கே விரும்பின சாப்பாடுகளை வடிவாக சாப்பிடலாம். கடலூரம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வடிவாக சாப்பிடலாம். இன்னும் இங்கே வந்து இந்த வாரம் உடனே நச்சுற எல்லாருமே வந்து இங்கே வந்து அடுத்தடுத்து வாங்கி வந்து அந்த வெயிலுக்கு வந்து வாங்கி குடிச்சு வந்துருக்குறாங்க பாருங்க. இதானே சரி புறாவலை எதனா 3 கொய்யாக்கா 300 ரூபாண்ணே. அது என்னக்கா? பசன் ஃப்ரூட்டாம் பாருங்க. நான் கொய்யாக்கான்னு வச்சுருக்கேன். இதுதான் கொய்யா, இது கொய்யாக்கா.
இல்லை குடிக்க இது கொய்யாக்கா பாக்கு இனிக்காம நூல கணக்கில் நிற்கிற மாதிரி தான் சரி உப்பு கட்டுறது இனிப்பு பெற்றா தேவையில்லை அது பிடிக்கும் ஓகே உறவுகளே இன்றைக்கு இந்த காணொலியை முடித்து கொள்வோம் இதுடன் இதில் வந்த இடத்துல அவரோட எஞ்சி காய்ச்சி அந்த நல்ல பழக்கமானால் நண்டு வந்து குடிக்கிறபடியாக நல்ல கதிரையெல்லாம் போட்டு எங்களுக்கு கொஞ்சம் உபசரிப்பேர். அப்போ நாங்கள் வந்து வெட்டுறது தான் வெட்டுறதை பார்க்க தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. நெஞ்சில் வச்சு வெட்டுறது பார்க்க ஒரு வித்தியாசமாக பயப்படுவோம். எப்படி வெட்டுறேன்னு பார்த்து நீங்கள் மேலே ஓகே உறவுகளை இந்த காணொலியை திரும்ப முடிச்சுக்கொள்வோம். இந்த லனிக்கு காணொலியை முடிச்சுக்கொள்வோமா தரம் பழம் ஆங்கிலம் இருக்குங்க பேங்க் கொடுக்குறீங்களா இப்படி வந்து அப்படியெல்லாம் சரி லானி எல்லாம் குடித்தாச்சு. டவுனுக்கு ஒழிக்கிறோம். ஓகே ஓகே உறவுகளை இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. தொடர்ச்சி அந்த காணொலிகளை பாருங்கள். நாங்கள் என்னென்ன செய்கிறோம், எங்கெங்கே போகிறோமோ இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டிக்கிட்டுருக்கோம். டவுனுக்கு போகிறோம். டவுனுக்கு போகிறதுக்கு இந்த இதில் வந்து இளநீ கடையை எடுத்து இளநீ ஏன் குடிச்சது எடுத்து காட்டுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். ஓகே.